அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மௌலவிக்கு அப்பால், ஆலிமுக்கு அப்பால் நான் உங்களிடம் பேசக்கூடியவன் அல்லாவின் அடியான் என்ற வாயில நான் சில விடயங்கள் நான் சொல்லப்போம். என்ன விடயம்னு சொன்னால், ஆக மிகப்பெரிய ஒரு பொறுப்பு தான் தலைமைத்துவ பொறுப்பு. இந்த தலைமைத்துவ பொறுப்பு அல்லாஹும் ரசூலும் எதன் பிரகாரம் சொல்லியிருக்கிறாங்க என்பதை நாங்கள் பார்ப்போம். முதல் கட்டமாக நாங்கள் எங்கள் குடும்பத்தினுடைய தலைமைத்துவ பொறுப்பு ஒரு பக்கம் இருக்க, குடும்பத்தை விடவும் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு தான் பள்ளிவாசல் நிர்வாக சபையினுடைய பொறுப்பு. இந்த பொறுப்பு அல்லாஹ் ரசூலும் இதன் பிரகாரம் விரும்பினான்னு சொன்னால், முதல் கட்டமாக சொல்லக்கூடிய விஷயம், தலைமைத்துவம் செய்யக்கூடியவர் அல்லாஹுக்கு பயந்தவராக இருக்கும். இரண்டாவது கட்டம் தொழக்கூடியவராக இருக்கும். மூன்றாவது கட்டம் மக்களோடு அழகிய முறையில் நடக்கக்கூடியவராக இருக்கும். நான்காவது கட்டமாக வட்டி ஹராமான தொழில்கள் செய்யாதவராக இருக்கும். அடுத்த கட்டமாக ஐந்தாவது கட்டமாக அவரிடம் எந்த விதமான மது போதவஸ்து பாவனைகள் இல்லாதவராக இருக்கும். அடுத்த கட்டமாக விபச்சாரம் வேறு வேறு ஹராமான விடயங்கள் இல்லாத ஒரு மனிதரைத்தான் என்ன செய்யணும், நிர்வாகத்தினுடைய தலைவராகவோ செயலாளராகவோ அல்லது பொருளாளராகவோ அல்லது உபத்தலைவர் உபசெயலாளர் அல்லது உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் இந்த தகுதியில் உள்ளவர்களை தான் அல்லாவும் ரசூலும் தெரிவு செய்யும்படி சொல்லியிருக்கிறார்கள். ஓரோ தகுதிகளும் இருக்கும். இதே வகையில் அந்த நிர்வாகிகளுக்கு ஆக குறைந்தது பாங்கு சரளமாக சொல்ல தெரிந்திருக்கும், எக்காமத் சரளமாக சொல்ல தெரிந்திருக்கும், தொழுகையினுடைய சட்டத்திட்டங்கள் சரியாக தெரிந்திருக்கும். ஆக முக்கியமான விஷயம் தலாக்குடைய விஷயமும் ஹத்தினுடைய விபச்சாரம் சட்டத்திட்டங்கள் சரியாக தெரிந்திருக்கணும் நிர்வாகிகளுக்கு. இது அல்லாஹும் ரசூலும் சொன்ன பிரகாரம் இருக்கக்கூடிய தகமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள். இது தவிர்த்து இப்போ இருக்கக்கூடிய நிர்வாக சபையினர் அல்லாஹும் ரசூலும் சொன்னதை யாராலும் மாற்ற முடியாது. நபியவங்க சொன்னாங்க, கியாமத் நாள் வர பொழுது தகுதி அற்ற தலைவர்கள் நிர்வாகம் செய்வார்கள். நிர்வாகிகள் எப்படி இருப்பாங்க? தகுதி அற்றவர்களாக இருப்பாங்க. இப்போ நிர்வாக தெரிவுகள் எப்படி நடக்க சொல்லுவாங்க? நிர்வாக தெரிவு ஆரம்பிக்கிறது சொன்னால் 3 வெள்ளிக்கிழமைக்கு முன்னால் ஜும்மாவில் கடிதம் ஒன்று எழுதி போட்டுருவாங்க. பள்ளிவாசலில் நிர்வாக தெரிவு நடக்கும். இந்த 3 வெள்ளிக்கிழமை எங்கே நடக்கும்? நிர்வாக தெரிவு பள்ளிவாசலில் நடக்கும். ஆனால் 3 வெள்ளிக்கிழமைக்கு 21 நாளாக ஊர் மக்கள் நிர்வாகம் தெரிவு செஞ்சுக்குவாங்க. யார் முன்மொழியிற, யார் வழிமொழியிற, யார் தலைவராக போடுறது, யார் செயலாளராக போடுறது. பொதுமக்களை ஒரு விஷயத்தை அறிஞ்சு கொள்ளுங்க. யார்கிட்ட கேட்டாலும் நிர்வாகம் யாரப்பா போடுற அப்படின்னு கேட்டால், அது இந்த பொக்கேட்டால் செலவழிக்கணுமே, பொக்கேட்டால் செலவழிக்கிறத தான் போடணும். பொக்கேட்டால் செலவழிக்கிறத அவரை போடுறது இல்லை, அவர் தொழுகை உள்ளவராக பார்க்கணும். போத வஸ்து பாவிக்காதவரை தான் பார்க்கணும். 5 நேரம் பள்ளிக்கு வரக்கூடியதை தான் பார்க்கணும். பாங்கு சொல்ல தெரியுமா, அதை தான் பார்க்கணும். வட்டி ஹராமான விஷயங்களை ஹலாலாக உழைக்கிறாரு, அதை தான் பார்க்கணும். பொக்கேட்டால் செலவழிக்கிறாரு, ஹராத்தோட வச்சு செலவழிப்பார். பொக்கேட்டால் செலவழிக்கிறாரு, ஒரு நேரம் பள்ளிக்கு வர மாட்டார், பொக்கேட்டால் செலவழிப்பார். தான தர்மங்கள் வெளியில் செய்ய மாட்டார், பொக்கேட்டால் பள்ளிக்கு போடுவார். தலைமைத்துவம் என்ற ஒரு பதவியை அந்த தலைவர் அப்படின்னு மக்களுக்கு கூப்பிடுவாங்க தெரியுமா? இதற்காக வேண்டிய ஒருவர், அதெல்லாம் சரி வராது. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன பிரகாரம் தலைமைத்துவத்தை தெரிவு செய்யும். இப்போ முதலாவது நான் தெரிவு செய்கிற விஷயத்தை பார்ப்போம். பள்ளிக்கு வந்தாச்சு, அறிவிப்பாங்க, இன்றைக்கு தலைவர் நிர்வாகம் தெரிவு செய்வாங்க. யார் தெரிவு செய்வாங்க? செயலாளர் தெரிவு செய்வாங்க. எல்லா ஊர்லேயும் நிர்வாகத்துக்கு இடையில ஏன் பிரச்சனை தெரியுமா? புரிந்துணர்வு இல்லாத நிர்வாகத்தை ஊர் மக்கள் தெரிவு செய்யும். எப்படி தெரிவு செய்கிற? தலைவர் முதலாவது செயலாளர் தெரிவு செய்வாங்க. ஏன்னா எழுதணுமே, செயலாளர். ஒரு ஆள் சொல்கிறாரு முன்மொழியர், நான் இவரை முன்மொழியிறேன் செயலாளரா. இன்னொருத்தர் சொல்கிறாரு நான் இவரை வழிமொழியிறேன் செயலாளரா. நான் தெரியுவேன். இந்த செயலாளருக்கு யார் கோபக்காரனும் ஊருக்குள்ள, அவனை தான் இவர் தலைவராக இன்னொருத்தர் தெரிவு செய்யும். இவருக்கு இந்த செயலாளருக்கு யார் கோபக்காரனோ அவனை தான் ஒரு மனிதர், ஒரு சகோதரர் என்ன செய்வார், அந்த மனிதரை, அந்த செயலாளருக்கு யார் கோபமோ, யாரோட கதைக்கிறவரையோ அவரை தான் ஒருத்தர் எழுப்பி இவரை நான் முன்மொழியிறேன் தலைவராக. சரி, தலைவர் சரி செஞ்சாச்சு. இப்போ என்ன செய்யறாங்க? பொருளாளர் தெரிவு செய்வாங்க. பொருளாளர் ஒருத்தர் எழுப்பி சொல்கிறாரு இவரை நான் முன்மொழிகிறேன், ஒருத்தர் சொல்வார் நான் வழிமொழிகிறேன். முடிஞ்சாச்சா? இந்த பொருளாதார யாரோட பிரச்சனையோ யாரோட கதைக்கிறவர்களையோ அவரை தான் உபதலைவர் ஒருத்தருக்கு முன்மொழியுது. மக்கள் நம்ம செய்கிறது அவரத்தை முன்மொழிஞ்சு பேய்த்திரு, ஐவரு சாகட்டும், என்ன மாதிரி நடக்கும்
அவர் இவரோட கைக்கிறல, இவர் இவரோட கையில், இவரோட கைக்கிறல. இப்படி கதைக்காத ஒரு முரண்பாடான, ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடான நிர்வாகத்தை உருவாகிட்டு மக்கள் எழுப்பிட்டு வைத்துவாங்க. இப்போ நிர்வாக கூட்டம் நடக்குது. அமானிதம் பேணப்படுமா? பேணப்படாது. ஏன்னா இவர் இவரோட கோவம், இவர் இவரோட கோவம், அவர் அவரோட கோவம். இவர் சொல்றது இவர் ஏற்றுக்க மாட்டார், இவர் சொல்றது இவர் ஏற்றுக்க மாட்டார், இவர் சொல்றது இவர் ஏற்றுக்க மாட்டார். பாதிக்கப்படுற யாரு? வாலிபர்களும் ஊரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாரும். யாரால பாதிக்கப்படுறாங்க? அதே ஊர் ஜமாத்தினால. ஏன்? தெரிவு செய்வது பிழை. எப்படி தெரிவு செய்வது தெரியாதனால தெரிவு செஞ்சுக்காங்க. இவங்க தெரிவு செஞ்சுட்டு போனாங்களே, இவங்க நினைக்கிறாரா நான் தெரிவு செஞ்சிட்டோம், நிர்வாகம் பார்த்துக்கணும். நிர்வாகம் பார்க்கறே இல்லை. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஏழான்னு சொன்ன பதவிக்கு தான் இன்றைக்கி அடிப்படைப்பட்டு மக்கள் சாகுறாங்க. எத்தனை வழக்குகள் இருக்குது தெரியுமா? எல்லா பள்ளியிலையும் எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க தெரியுமா? போன வருஷம் 2 பேர். ஒரு ஆள் கொலை செஞ்சவர் மௌத்தாய் கபூரில் வாழ்றாரு, ஒருத்தன் ஜெயிலில் இருக்கார். என்ன? நிர்வாக சண்டை. ஏன் தெரியுமா? தெரிவு செஞ்ச மக்கள் சரியாக நிர்வாகத்தை தெரிவு செய்யலை. அதனால பாதிக்கப்பட்டது யாரு? ஊர் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அப்போ நிர்வாக தெரிவை சரியாக தெரிவு செய்யணும். சரியாக முதல் கட்டமாக நிர்வாக தெரிவு செஞ்சாச்சு. இப்போ எல்லாரும் நிர்வாகத்தில் போட்டாங்க. இப்போ போடும்பொழுது நல்லா பாருங்கள், நிர்வாகத்தில் ஒரு விபச்சாரம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வந்துச்சு. நாங்கள் ஒரு பள்ளியில் இருந்தோம். அந்த பள்ளியில் இருக்கும்போது விபச்சாரம் சம்பந்தமான பிரச்சனை. யார் வழக்கு கடித்து தந்த பள்ளிவாசலுக்கு? மகன்காரன் தந்தார். என்னோட உம்மா வந்து பாப்பா மவுத் ஆகிட்டாரு. உம்மா ரூமுக்கு ஒரு ஆம்பளை வந்துட்டு போகிறார். பள்ளிக்கு விசாரணை இருக்காச்சு. நாங்கள் விசா தொழுட்டோம். நான் விசா தொழுதுறேன். தலைவர் வந்தார், விசா தொழுட்டாரு. பொருளாளர் வந்தார், விசா தொழுதாரு. உட்கார்ந்துட்டு இருக்கோம். யாருக்கு? செயலாளரை பார்த்துட்டு இருக்கோம். அந்த பெண்மணியை மறைவாக வச்சுருந்தோம் ஒரு இடத்துல. அவரோட மகள் 2 பிள்ளைகளை ஓத வச்சுருந்தாங்க. அவங்க மௌலைக்கு ஓத வச்சுருந்தாங்க அந்த பெண்மணி. சரி, அவர் மகன் வந்து கடிதம் இருந்தார். அவர் வந்து ஒரு போதை வசத்துக்கு பாவிக்கப்பட்ட ஒரு பொடி. சரி, மகன் சொல்லிட்டாருன்னு சொல்லி நாங்கள் பணி விசாரணை எடுத்தோம். யாரை பார்த்துருக்கோம்? செயலாளரை பார்த்துட்ருக்கோம். செயலாளர் வந்தார். அவர் கோர்லிஃப், அதாவது வந்து அந்த சிகரெட் பாவிக்க ஒரு முறை வந்தார். நாங்கள் பார்க்கத்தக்க எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தால் பொய்யான விஷயம் இல்லை. வெளியில் சிகரெட்டை கொஞ்சம் அது முடியை தட்டிக்கும் வெளியிலேருந்து குடித்தார், தட்டி விட்டார், கையை கழுவுனார், காலை கழுவுனார், ஒழுங்குல அடிக்கலை. அப்படியே படிக்க வந்து உட்காந்துட்டு சொன்னாருமா, அந்த நீங்கள் செய்கிற தவற, நீங்கள் செய்கிற சத்தியமாக தவறு. நீங்கள் என்னென்ன ஒரு ஆம்பளை உள்ளுக்கு எடுப்பீங்க? யார் சொல்கிற தெரியுமா அந்த விஷயத்த? பெண்மணி விபச்சாரம் செய்தாங்க, அது ஒன்று தான் ஹராம். இவர் பள்ளிக்கு ஒரு நேரம் தொட வர மாட்டார், ஹராம். கையில் சிகரெட் பாவிச்சார், ஹராம். 2 ஹராத்தை செஞ்சுட்டு தலைமத்துவம் கொடுத்தனால ஒரு விபச்சாரம் செய்யாத ஒரு செஞ்சாங்களோ செய்யலையோ ஆதாரம் இல்லை. அந்த பெண்மணிக்கு இவர் ஃபத்வா கொடுக்குறாரு. யார் ஃபத்வா கொடுக்குற? தலைமத்துவத்துக்கு தகுதி இல்லாத ஒருவர் போதவஸ்து பாவிச்சுட்டு உள்ளுக்கு தொழுகாமல் இசா தொழுகாமல் பள்ளியில் உட்காந்து யாருக்கு தண்டனை ஃபத்வா கொடுக்குறாரு? ஒரு பெண்மணி. இவர் யார் தெரிவு செஞ்சது? அந்த ஊர் ஜமாத்தினர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போதவஸ்து உள்ளவரை தெரிவு நீங்கள் தெரிஞ்சீங்கன்னு சொன்னால், ஊரில் ஒரு வாலிபர் இருக்காரு, போதவஸ்து பாவிச்சிட்டாரு. இப்போ கொண்டு வந்துட்டாங்க விசாரணைக்கு. இவர் போதவஸ்து பாவிக்கக்கூடிய நிர்வாக சபையில் ஒருத்தர் இருக்காரு சொன்னால், இவர் தம்பி நீங்கள் என்னென்ன போதவஸ்து பாவிப்பீங்க, நீங்கள் அந்த சந்தியில் நிற்கிறீங்க அப்படிங்கும் போது அந்த வாலிபர் மறுபடியும் நீங்களும் பாவிக்கக்கூடியவதான்னு கேட்டால் என்ன நடக்கும்? இதனால் தான் நபியவங்க சொன்னாங்க, போதவஸ்து பாவிக்கிறவங்க நிர்வாகத்தில் எடுக்காதீங்க. நிர்வாகத்தில் ஆசைப்படுறாங்க தெரியுமா? எனக்கு தான் நான் செய்யறது பொக்கேட்டால் செலவழிக்கிறது. காசு முக்கியம் இல்லை. படைச்சவனுக்கு அவனை பள்ளியை பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை. காசு காரணத்தான் நிர்வாகத்தில் போடணுன்றும் அவசியம் இல்லை. விளங்குதா? அல்லாஹுக்கு பயந்தவனை போடுங்க, தொழக்கூடியவனை போடுங்க, போதவஸ்து பாவிக்காதவனை போடுங்க. தன்னை வியாபாரத்துலையும் பொருளையும் நலவுலையும் கெடுதலையும் ஹராம் இல்லாமல் உழைக்கிறாங்க. அண்ணனை கூலி வேலை செய்கிறவங்க நம்புறாங்க, போடுங்க. அப்போ நிர்வாக தெரிவு சரியாக இருந்தால் தான் ஊரு சீராக நடக்கும். ரைட், இது 2வது கட்டம். 3வது கட்டம் என்ன தெரியுமா? இந்த நிர்வாகம் தெரிவு செஞ்சோன்னா இவங்களோட பதவி என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. என்ன பதவி இவங்களுக்கு? தலைவர்னா அவர் நினைக்கிறாரு நம்ம பேச்சு திறன் எழுமோனும், இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க, முடிஞ்சு. செயலாளர்னு சொன்னால் அவர் பார்க்குறாரு எழுத்து வேலைகள், அது மட்டும் பார்க்கணும். பொருளாளர்னு அவர் நினைக்கிறாரு கணக்கு வழக்குகள் மட்டும் பார்க்கணும். அப்போ உபதலைவர் உப செயலாளர் அவங்க பார்க்குறாங்க. நாங்கள் இல்லாத நேரத்தில் என்ன செய்கிறது? தலைவர் இல்லையா நான் உபதலைவர், செயலாளர் இல்லையா நான் உப செயலாளர். மற்றவங்க உறுப்பினர் 5 பேர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க 5 பேரும் நாங்கள் கூட்டங்கள் நடக்கும்போது, அந்த லைலத்தில் கதை நடக்கும்போது நீங்கள் சேல் கொடுக்குறேன். ரைட், இதான் நிர்வாகம். இது நிர்வாகம் இல்லை. நிர்வாகத்தை என்ன போடுற? நிர்வாகம் வந்து பள்ளிவாசலுடைய அமானிதம் சுத்தங்கள் எல்லாத்தையும் செய்யுது. நீங்கள் பாருங்கள், பேச்சு திறன், எழுத்து வேலை,
கணக்கு பார்க்குற இது இவ்வளத்தையும் ஒரு படித்த மாஸ்டர்கிட்ட கூட செய்ய மாட்டார். படித்த மாஸ்டர் இருக்காங்க, அவருக்கு இயலாத பேச்சு திறன், அவருக்கு இயலாத எழுத்து வேலை, அவருக்கு இயலாத கணக்கு பழக்கு பார்க்குறது. இதுக்கு உங்களை மெனக்கட்டு 12 பேரை தெரிவு செஞ்சு போடணும். 12 பேர் போட்டுருக்கு. நீங்கள் தான் பள்ளிவாசலை சுத்தம் செய்யணும், நீங்கள் தான் பள்ளிவாசலோட மனசில் குடம் கழுவணும், நீங்கள் தான் பள்ளிவாசலுடைய சொத்துக்களை பாதுகாக்கணும், நீங்கள் தான் பள்ளிவாசலுடைய அமானிகளை பாதுகாக்கணும். இதுக்கு தான் உங்களை போட்டிருக்கு. 12 பேரையும் போட்டிருக்குது. நீங்கள் சைன் வைக்கிறதுக்கும் அந்த கணக்கு பார்க்குறதுக்கும் மக்களுக்கு விஷயத்த சொல்கிறது, அதுக்கு இந்த கட்டுப்படுத்துறதுக்கு போடையில் உங்களை போட்டுறது மக்கள் பள்ளியை சுத்தப்படுத்தி பள்ளியுடைய அமானிகளை பேணி இதுக்கு தான் வைக்கணும். இது நிர்வாகம் என்ன செய்யறதுன்னா 11 பேரும் சேர்ந்து 2 அப்ராணிகள் இருக்காங்க பள்ளியில், மௌலவி முஅத்தினா. இவர்கள் சம்பந்தமாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதனால இவங்க நினைச்சாங்க 11 பேரும் சேர்ந்து அவங்களோட வேலையை அவங்களோட தலையில் போட்டுருக்கு. அப்போ ஒரு விஷயம் யோசிக்கணும், நிர்வாக தெரிவுன்றது சரியாக நீங்கள் தெரிவு செய்யலைன்னு சொன்னால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் உங்களுடைய பிள்ளைகளும் ஊர் ஜமாத்தினர்களும் தான். அதனால் நிர்வாக தெரிவு செய்யும் போது அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் பிரச்சனைகளை முன்வைங்க. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சுக்கொள்ளும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். என்ன விஷயம் தெரியுமா, வக்கு போர்டுன்னு ஒன்று இருக்காங்க, வக்கு போர்டு. அது நல்லா பாருங்கள். இவர்களும் நிர்வாக தெரிவில் எந்த ஒரு பள்ளிவாசலுக்கும் இவங்க போய் நிர்வாக தெரிவில் இருந்ததில்லை. இவங்க ஒரு ஃபார்ம் ஒன்று அனுப்புவாங்க. ஃபார்ம், அந்த ஃபார்மில் என்ன போட்டிருக்கு, முதலாவது நிர்வாகம் தெரிவு செய்வீங்களா தலைவர், உங்களுடைய பெயர் என்ன, ரெண்டாவது உங்களுடைய வதிவிடங்கள், மூன்றாவது இவருடைய தொழில், நாலாவது இவருடைய சொத்து பெருமதி, அஞ்சாவது அசையும் சொத்து எவ்வளவு, அசையாத சொத்து எவ்வளவு, ஆறாவது நமக்கு நான் கடைசி கேள்வி, இவருக்கு வழக்குகள் ஏதாவது இருக்கிறதா. இது என்னது, இது வக்கு போர்டு அனுப்புகிற கடிதம் தெரியுமா, இது இந்த அரசாங்க வேலைகளுக்கு ஆள் எடுக்கிற மாதிரி. இதில் இந்த வக்கு போர்ட்டில் இஸ்லாமிய கலாச்சாரம், வக்கு போர்டுன்னா இஸ்லாமிய கலாச்சாரம் மேலே ஹெட்டிங்கில் அடிச்சுப்பாங்க, இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமான வக்கு போர்டு அடிச்சுப்பாங்க. இவங்க கீழே கேட்கலாம் தானே, இந்த தலைவருக்குரிய ஆள் போதை வஸ்து பாதிக்கக்கூடியவரா, இவர் தொழுகக்கூடிய மனிதரா, அல்லது இவருடைய வியாபாரம் ஹராமானதா ஹலாலானதா, எடுக்கிறது பள்ளிவாசலுக்கு அல்லாத மாளிகைக்கு எடுக்கக்கூடிய தலைமைத்துவத்தில் இவங்க அனுப்பக்கூடிய லிஸ்ட்டுகளில் எந்த விதமான மார்க்க சம்பந்தமான கேள்வியே இல்லை. அப்போ வக்கு போர்டும் அப்படி தான் செய்யுது. அந்த ஃபார்மில் மார்க்க சம்பந்தமாக இல்லை, ஊர் மக்களும் அதை பார்க்கிற இல்லை. அவன் ஹலாலை உழைக்கிறானா, ஹராம உழைக்கிறானா, போதவஸ்து பார்க்கிறானா, அதை காசு செலவழித்தா அவர் தான் தலைவர், காசு செலவழித்தா அவர் தான் முக்கியமான ஆள் ஊருக்கு. மக்களே நிதானமாக இருங்க, இதனால் உங்கள் பிள்ளைகள் சீரழிஞ்சிருவாங்க. நீங்கள் தைரியமாக என்ன செய்யுங்க, இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் சொல்கிறோம், எந்த பள்ளியாவது நிர்வாகத்தில் போதவஸ்து பாவிக்கிறவங்க, தொழாதவங்க, மார்க்க சட்டத்தில் தெரியாதவங்க இருந்தால் அவங்கள உடனடியாக நீங்கள் அவங்கள கலைங்க, நிர்வாகத்தை கலைச்சி அவங்களை வெளியேற்றிட்டு புதிய ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்யுங்க. அல்லாஹுக்கு பயந்தவங்க, பாங்கு சொல்லக்கூடியவங்க, இகாம சொல்ல தெரிஞ்சவங்க, தொலை தெரிஞ்சவங்க, அதே போல் போதவஸ்து பாவிக்காதவங்க, ஹலாலாக சம்பாதிக்கக்கூடியவங்க, மக்களோட அழகிய சிரித்து கதைக்கக்கூடியவங்க, இவங்களை தெரிவு செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையும் அந்த உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையும் சீராக அமையும். அதனால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த விடயத்தை நீங்கள் உள்ளத்தில் எடுத்துட்டு சரியாக பேணி நடந்து கொள்ளுங்கள். இதை விட்டுட்டு இப்போ பேசின நாரிகம் தெரியுமா, என்னையே தேடாதீங்க, நான் சொன்ன விஷயத்தை தேடுங்க. இவர் தௌஹீதா, தப்லீகா, தரீக்காவா, மௌலவியா, வேறு யாருமா, ஏன் இப்படி சொல்கிறாரு, என்ன தேடாதீங்க, நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அதனால் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அடுத்த வீடியோவில் இது மௌலவியும் அதே போல் முஅத்தின் சம்மந்தமாக நாங்கள் பேசுவோம். அதே போல் நிர்வாகத்தில் இன்னும் சட்டத்திட்டங்கள் இருக்குது, அது சம்மந்தமாக பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அதனால் நாங்கள் சொன்ன விடயத்தை மனசில் வச்சு உங்களோட நிர்வாக சபையில் யாராக இருந்தாலும் தைரியமாக அவர்களை அந்த இடத்தை விட்டு அகற்றி விடுங்க. அதுக்கு அடுத்தபடியாக என்ன செய்யணும்னு சொன்னால் நல்ல ஒரு மனுஷனை அந்த இடத்தை தெரிவு செய்யும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.